இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஐயப்பன் கோவிலில் இருக்க 4 அதிசயங்கள். உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல கோவில் கட்டமைப்பு. இந்த கோயிலை மரங்களாலும் கற்களாலும் கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஆணி கூட பயன்படுத்தவே இல்லை. அந்த மரங்களையும் கற்களையும் ஒன்றிணைச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனாலும் அது ரெண்டுத்துக்கு இடையில ஆணியோ இல்லை ஏதாவது கலவையோ எதுவுமே பயன்படுத்தாம தான் இந்த கோவில் சன்னதி முழுக்க கட்டியிருக்காங்க. இந்த கல்லுக்கும் மரத்துக்கும் இடையில எந்த கலவையுமே பயன்படுத்தவே இல்லை. ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வவ்வாறு நதி. ஐயப்பனுக்கு அந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் வேட்டைக்கார ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அவரோட ஞாபகமாக தான் அந்த ஆத்துக்கு வவ்வாறு நதின்னு பேரே வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு சன்னதி கூட அந்த வவ்வாறு சன்னதி தான் பேரு. மூணாவது மகரஜோதி. இந்த மகரஜோதி நிகழ்கிற நாளும் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நேரமும் ஒரே துல்லியமான நேரமாக இருக்காமா. ஆனால் இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே எப்படி பூசாரிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்குது. நாலாவது அஞ்சாமலை வழி. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு 3 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் இந்த அஞ்சாமலை வழி. இந்த வழியில் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குறுகிய பாதையில் போக முடியும். ஆனால் இப்போ இந்த பாதை மூடப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்ப ஒரு பயங்கரமான காரணமாக இருக்குது. ஏன்னா அங்கே வாழ்ந்த சில மக்களால் தான் அந்த பாதை அழிக்கப்பட்டதாகவும் இப்போ அந்த பாதையை மூடி வச்சுக்கிறவங்க சொல்கிறாங்க.